பேஸ்புக் மூலம் பழகி இளம்பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசரை பொள்ளாச்சியில் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து நமது மண்டல செய்தியாளர் பிரசாந்த் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பிரசாந்த், பெண்களை ஆபாச படம் எடுத்த திருநாவுக்கரசு கைது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சொன்னா, அதாவது கடந்த 2 வாரமாகவே தொடர்ச்சியாக இந்த ஆபாச பட விவகாரம் என்ற சர்ச்சை என்பது மிகப்பெரிய விஸ்வரம் எடுத்த சூழல்ல முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை 3 தனிப்படை அமைத்து இந்த தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில பொள்ளாச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயராமன் தலைமையிலான தனிப்படை போலீசார் தற்போது அவனை பொள்ளாச்சி அடுத்த மாக்கனாப்பட்டியில் அவரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஏற்கனவே 3 பேர் சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் இந்த 3 நபர்கள் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3ஆவதாக இந்த திருநாவுக்கரசு என்பவரை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் கடந்த 1 வாரமாக தேடி வந்த நிலையில் அவர் தற்போது பிடிபட்டிருக்கிறார். இவர் காவல்துறைக்கு சவால் விடுவதாக ஏற்கனவே இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியினர் தலையிட வேண்டும், அதேபோல் நீதிபதி உள்ளிட்ட சமூகர்கள் பல்வேறு தலையிட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்ற ஒரு வாய்ப்பு ஒரு ஆட்சியை வெளியிட்டிருந்தார். அதே போல நேற்று அவர் ஒரு வீடியோ பதிவும் வெளியிட்டிருந்தார். நாளை நான் சரண்டராக இருக்கிறேன், குறிப்பாக இதில் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், இதில் நாங்கள் குற்றவாளி கிடையாது என்று அவர் நேற்று ஒரு வீடியோவும் சவாலாக விடுக்கும் வகையில் நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நேற்றே சொன்னது, நான் நாளைக்கு நீதிமன்றம் நாளைக்கு காவல்துறையின் கைது செய்து விடுவார்கள் என்ற ஒரு வாழ்க்கையும் நேற்று அந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தார். அந்த நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 4 பேர் வரையும் திருநாவுக்கரசோடு சேர்த்து மற்றும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் பொள்ளாச்சி பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே பொள்ளாச்சி பகுதியில் இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், பொள்ளாச்சி பகுதியில் ஒரு பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இல்ல ஒரு சூழல் ஏற்படும் சொல்லி சமூக ஆர்வலர்கள் மற்றும் வேறு கட்சியினர்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. இது ஆளுங்கட்சியினர் இதுக்கு தொடர்பு இருப்பது ஒரு குற்றச்சாட்டும் இருந்த பல்வேறு எதிர்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் கடந்த வாரம் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி எம்பி மகேந்திரன் கூட கடந்த வாரம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை சந்தித்து இதில் தவறுதலாக இந்த வழக்கு சித்தரிக்கப்படுகிறது, முழுமையான ஒரு விசாரணை, தெளிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறி இது குறிப்பாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் மற்ற பிற கட்சியினை சார்ந்தவர்கள் என்று கூட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி எம்பி மகேந்திரன் கூட குற்றம் சாட்டி இந்த வழக்கில் முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த குற்றவாளிகள் என்று சொல்லி அவர் மனு கொடுத்திருந்தார். அதே போல அன்றே இந்த வழக்கு சம்பந்தமாக செய்தியாளர் சந்திப்பில் ஏற்பட்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பு கூட கூடியவர்கள் திருநாவுக்கரசை கைது செய்து வருவோம், அந்த வீடியோ அவர் வெளியிட்ட வீடியோ மற்றும் ஆடியோ குறித்து முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் முக்கிய ஒரு சாட்சியாக பார்க்கப்படுகிறது. சமிலா. பிரசாந்த், இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? போலீசாரின் நடவடிக்கை எப்படி இருக்கும்? இதில் குறிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்ட சூழ்நிலை போலீசார் அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி அதாவது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினரை நேரடியாக மனு கொடுத்த அடிப்படையில் மிக தீவிரமாக கண்காணிப்போடு இந்த வழக்கை காவல்துறை கையாண்டு வந்தது. குறிப்பாக இந்த வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் இது போன்ற சம்பவம் இதற்கு பிறகு இது போன்ற வீடியோஸ் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே இது போன்ற மாணவர்களை தொந்தரவு செய்தார்களா என்பதெல்லாம் குறித்து தொடர்ந்து அவர்கள் காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து விசாரித்து வந்திருக்கிறார்கள். மட்டும் இல்லாமல் இந்த திருநாவுக்கரசை கைது செய்து விசாரணை எடுக்கும் பொழுது இன்னும் பல இந்த சம்பவம் குறித்து அவரை விசாரணை செய்யும் பொழுது இன்னும் பல சம்பவங்கள் இது போன்ற ஈடுபட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் குறித்து அவர்கள் விசாரணை நடத்தப்படும். ஒரு முழுமையான ஒரு ஆய்வு கொடுக்கப்படும் என்று ஸ்ரீ பாண்டியராஜன் சொன்னது போல திருநாவுக்கரசு ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது திருநாவுக்கரசும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் காவல் வைப்பார்கள். அதற்கு பிறகு காவல்துறை ஒரு பெட்டிஷன் போட்டு இவரை காவலில் எடுத்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா, இது மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கிறதா, இவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஆடியோக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், இதெல்லாம் உண்மை தன்மையெல்லாம் குறித்து தொடர்ந்து இவரை காவல் எடுத்து விசாரிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஷர்மிளா. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி பிரசாந்த்.